வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 28/5/2026 வைகாசி மாதம் 14ஆம் நாள் வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவதற்குண்டான அற்புதமான காலகட்டம். துணைவியாருக்கு தேவையான விஷயத்தை செய்து முடிக்கக்கூடிய அற்புதம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு வருடத்திற்கு குருவின் பார்வை 8ஆம் இடத்தில் இருப்பதனால் நினைத்த காரியங்கள் ஜெயம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். எதிரிகள் விஷயத்தில் இருந்த மனசங்கடங்கள் படிப்படியாக குறைவது, கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. லாபமும் சந்தோஷமும் அசையாமசைய பொருள் சேர்க்கையும் ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயமும் சந்தோஷமும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபங்கள் இல்லாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு தேவையில்லாத சங்கடங்களில் ஏற்படுத்தும். வார்த்தைகளில் மட்டும் கவனமாக பார்த்து கொள்வது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். மன அழுத்தத்திற்குண்டான அமைப்புகள் படிப்படியாக குறைவதும், அதற்குண்டான உதவிகள் கிடைப்பதும் ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், உறவு முறையில் தேவையில்லாத பதட்டத்தை ஏற்படுத்தாமல் பார்த்து கொள்வதும், தன் நண்பர்கள் விஷயத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படுவதை கவனத்தில் கொள்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். கண்டிப்பாக புது முயற்சி ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தொழில் ரீதியாக வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கு அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வார்த்தைகளில் தென் தடுவி வார்த்தை உன்னதமான சூழ்நிலையை கொண்டு வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துளாராசிக்காரர்கள். துளாராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாற்றங்களும் சந்தோஷங்களும் அனுகூலங்களும் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த நன்மைகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். விரயங்கள் சுபவிரயமாக மாறி உள்ளதும், அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறதும், தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக படிப்படியாக எதிர்பார்த்த அற்புதங்களும்
ஆனந்தங்களும் மேன்மோக்காமல் இல்லாமல் ஆணித்தரமாக உங்களுக்கு ஏற்றவாறு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அசைய பொருள் சேர்க்கை, தொழில், உத்தியோகம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த அற்புதங்கள் பெரும் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட நம்பிக்கைகள் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய அற்புதமான அமைப்பு. இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பேரானந்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். புதிய அறிமுகத்தில், பயணங்களிலும், அண்டை அயலாட்டு விஷயத்திலும் கவனமாக இருப்பதும், குடும்பத்தில் பெரியவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வதும், கண்டிப்பாக முடிந்த அளவுக்கு தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்வது நன்மைகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். உடற்பயிற்சிக்கு முக்கியம். கண்டிப்பாக நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.